என்னிடம் ஒரு எழுத்து இருக்கும், ரேவதி கிட்ட ஒரு எழுத்து இருக்கும், அப்புறம் இன்னொரு எழுத்து மீதம், அது பொதுவானது. அந்த பொதுவான எழுத்தை நான் முதல்ல உங்களுக்கு காட்டிடுவேன் என்ன எழுத்துன்னு. அது போக இந்த வார்த்தை எது சம்பந்தமானது, எது தொடர்புடையது என்பதை விளக்கும் வகையில் நான் ஒரு குழு உங்களுக்கு சொல்றேன். அதை வச்சு நீங்க என்னவாக விட இருக்கும் என்று கண்டுபிடித்து முதல்ல இங்கிருந்து ஆரம்பிப்போம். நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட இருக்கிற எழுத்து போக நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற வார்த்தையில மீதி என்னென்ன எழுத்துலாம் இருக்கு, அது யார்கிட்ட இருக்கும்னு முதல்ல யூகத்துல தான் கேட்க முடியும். இப்போ உங்ககிட்ட இல்லாத எழுத்து ஒரு எழுத்து அவர்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, அவருக்கு ஒரு செய்தி சொல்றீங்க, நீங்க கேட்ட எழுத்து உங்ககிட்ட இல்லை, அது அவருக்கு தெரியுது. புரியுதா? அவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட இல்லைன்னாச்சுன்னா இன்னொரு எழுத்து அவங்ககிட்ட வேற ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ரெண்டாவது செய்தியும் வெளியே வருது, உங்ககிட்ட ஒரு எழுத்து இல்லை, உங்ககிட்ட ஒரு எழுத்து இல்லை, அவர் என்ன எழுத்து கேட்கிறாரோ அந்த எழுத்து அவர்கிட்ட இல்லை. இப்போ ரெண்டு செய்தி வெளியே வருது. இப்படி உள்ள எல்லாத்தையும் மனசுல உள் வாங்கி கொண்டு இன்னார்கிட்ட இந்த எழுத்து இருக்குன்னு யூகத்துல கரெக்டா அது ஒரு கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை என்ன என்பதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் அந்த விளையாட்டு. மிகவும் சுவாரஸ்யமான விளையாட்டு. முதல்ல கொஞ்சம் ஒரு சிக்கல் மாதிரி தோணும், சிக்கல் அல்ல. இப்ப போட்டியாளர்கள் ஆளாளுக்கு ஒரு எழுத்து எடுத்திருக்கீங்க. எழுத்து பார்த்தீங்களா? எழுத்து காட்டாதீங்க. இப்போ ரேவதி கிட்ட ஒரு எழுத்து கொடுத்துருக்கேன். என் கையில் இருப்பது இப்போது 2 எழுத்து. இதுல ஒரு எழுத்து பொதுவானது, அதுல எந்த எழுத்து நான் சொல்லிடுவேன். இப்போ நான் சொல்ல போற க்ளூ என்னன்னா, மக்கள் தலைவராக விளங்கிய ஒரு மகத்தான தலைவர் காமராஜர். கல்வி கண் திறந்தவர் என்று அவரை எல்லாரும் பாராட்டுகிறார்கள் இல்லையா? ஏழைகளுக்காகவே வாழ்ந்து ஏழைகளுக்காகவே பாடுபட்டு தன் குடும்பம் தன் மக்கள் என்ற எண்ணமே இல்லாமல் நாட்டுக்காக உழைத்த ஒரு பெரிய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு அடைமொழி உண்டு. அந்த அடைமொழி தான் இங்கே ஒவ்வொரு எழுத்துக்களாக உங்கள் கையில் இருக்கிறது. மொத்தம் 7 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை. காமராஜருக்கு அடைமொழியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதாவது என்ன சொல்லிடாதீங்க, உங்களுடைய யூகத்தை உங்களோட வச்சுங்க. இப்போ ஒன்று என் கையில் இருக்கு, இது பொதுவானது, இதுல என்ன எழுத்து இருக்குங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். அதுல இருந்து நீங்க என்ன வார்த்தையாக இருக்குங்கிறத ஊகிக்கணும். நான் சொன்னது காமராஜருக்கு சூட்டப்படுகிற ஒரு அடைமொழி தான் உங்க கையில ஒளிஞ்சிருக்கு. என்னிடம் இருப்பது வா என்ற எழுத்து. அதாவது 7 எழுத்துக்களில் ஒன்று. வா. இவ்வளவு இருந்து நான் விடாத. சரி, வா என்ற எழுத்து என்கிட்ட இருக்கு, இன்னொரு எழுத்து என் கையில் இருக்குது, என்கிட்ட இருக்குது. நீங்க என்கிட்ட கூட கேட்கலாம். இப்போ காமராஜர், ஏன்னா பெயர் பொருத்தம் சரியா இருக்கிறதுனால உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். வா என்ற எழுத்து நான் ஏற்கனவே காட்டிட்டேன். வா எழுத்து என்கிட்ட இருக்கு. என்ன வார்த்தையாக இருக்கும், யார் யாரிடம் என்னென்ன எழுத்து இருக்கும், இது முதல்ல ஆரம்பம் தான். போக போகதான் அதுல முடிச்சுகள் மெல்ல மெல்ல விழும். அது மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். வார்த்தையை சொல்ல வேண்டாம், அதனுடைய எழுத்துக்களை நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். வார்த்தை நீங்க சொல்ல வேண்டாம், அதை நீங்க மனசுல வச்சுக்கீங்க. எழுத்துக்களை மாத்திரம் இப்போ சேர்க்கணும். யார் யார்கிட்ட என்னென்ன எழுத்து இருக்குங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். அது மெல்ல மெல்ல தான் முடிச்சு அப்படின்னு முதல்ல தெரியாது. நீங்க ஒரு குத்து மதிப்பாக தான் கேட்கணும். எங்கிட்ட கேட்கலாம், ரேவதியிட்ட கேட்கலாம், இங்க இருக்கிற மகாஜனங்கள்ட்ட எல்லாம் கேட்கலாம், அங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்க முடியாது. ஆமா, ஒரு எழுத்து சொல்லி அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க. ரூ என்ற எழுத்து காமராசர் கேட்டிருக்காரு. எனவே ரூ என்ற எழுத்து காமராசரிடம் இல்லை. 2வது வாய்ப்பு ஜெயந்தி. இருக்கா? இல்லை, இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப வாய்ப்பு உங்களுக்கு. இப்ப அவங்க குழந்தை விட்டுருக்காங்க. அவங்கிட்ட பே இல்லை, இவங்கிட்ட ரூ இல்லை.
சரி, நீங்க கேளுங்க. இந்த எழுத்து உங்களிடம் இல்லை. அப்படி என்றால் இந்து, அவ்வளவுதான். நீங்க அடுத்த வார்த்தை நீங்க கேளுங்க. இனிதான் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் விழும். நான் உங்ககிட்ட இல்லை. சரி, ரூ கேட்டாச்சு, இன்னு கேட்டாச்சு, தா கேட்டாச்சு. இப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு எடுத்து தெரியுதா? வா என்கிட்ட இருக்கு, அது ஏற்கனவே காட்டிட்டேன் நான். அப்புறம் கேட்ட எழுத்து கேட்கலாம், இவரு கேட்ட எழுத்து கேட்கலாம். ஓ, தாராளமா கேட்கலாம். இந்த இருக்கா? முதல் முடிச்சு அவிழ்ந்திருக்கிறது இந்த அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. நான் ஏற்கனவே ஒரு எழுத்து நான் வா எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப 2 எழுத்து யார் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இனி படவேட்டு உங்களுக்கு யாரு கேட்குறீங்க? ஓ, லைனா எவ்வளவு லைனா இல்லை. லை உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்டே இல்லை. கேளுங்க, கேளுங்க. உங்களிடம் இல்லை. வா ஏற்கனவே நான் காட்டிட்டேன். அடுத்தது இரு. எங்கிட்ட கேட்குறீங்களா? இரு வந்து என்னிடமே இல்லையே, அது கண்டுபிடிக்கத்தானே சொல்லியிருக்கீங்க. நீங்க கண்டுபிடிக்கிறது நீங்களே சொல்லிருக்கீங்க. உங்க கையில இருக்கிற பயப்பட்ட இருக்கிற எழுத்து சொன்னது கண்டுபிடிக்கிறதா? மன்னிக்க வேண்டுகிறேன். சரி, இரு இவங்கிட்ட இருக்கு பெரிய மனசு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, அதை விட்டுட்டு வேற கேளுங்க. ரேவதியிடம் தான் இருக்கிறதா? ரேவதி இல்ல தான்னு கேட்கறப்ப தா இல்ல ரேவதி கிட்ட, உங்ககிட்டயும் இல்ல. நீங்க அவங்கதான் கேட்டிருக்காங்க. இல்லை, என்னிடம் கிடையாது. நீங்க கேளுங்க. ரூ உங்களிடம் இருக்கிறதா? முதல்ல அவர் ரூ தான் கேட்டார். இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யமான பகுதியே இதுதான். முதல்ல அவர் ரூ தான் கேட்டார். நீங்க பழைய ரூ அவருக்கு கேட்குறீங்க. யாரு? சரி, பரவாயில்ல. இருக்கு, அடுத்த கேளுங்க. தப்பா சொன்னாச்சுன்னா மட்டும்தான் அடுத்த வாய்ப்பு. இப்போ கொஞ்சம் முடிச்சுகள் அமர்ந்துருக்கு. அதாவது நீங்க ரொம்ப கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப இலகுவானது. யார் யார் என்னென்ன கேட்டாங்க, யார் யார் எதை எதை இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? சரி, உங்களிடம் இருக்கிறதா? இதுதான். இப்ப எங்கிட்ட ஒரு எழுத்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் ஏற்கனவே ஒரு எழுத்து சொல்லியாச்சு. நீங்க பெரிய மனசு பண்ணி உங்ககிட்ட இருக்க எழுத்துலாம் சொல்லி கேட்கலாம். கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்போ உங்களிடம் இருக்கிறது. முதலே வா எங்கிட்ட இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் மறைக்கல. இன்னொரு எழுத்து இருந்து அதை அவங்க தம்பி கண்டுபிடிச்சிட்டாப்ல. ரேவதியிடம் ரூ இருக்கிறதா? எங்கிட்டயா? ரேவதி ரூ எங்கதான் இருக்கு? ரூ உங்ககிட்ட இருக்கா? ரூ ரூ இருக்கு. இந்த அவர்கிட்ட இருக்கு. இருக்கா? இருக்கு. இருக்கு. ரூ ஏனிட்ட இருக்கு. சரி. இந்த அவர்கிட்ட சரி இருக்கு. நான் உங்ககிட்ட இருக்கு. லை உங்ககிட்ட இருக்கு. இருக்கா? வா பொதுவா இருக்கு. உங்ககிட்ட இருக்கு. என்ன வார்த்தை இது? பெருந்தலைவர். இதுதான் அதாவது கொஞ்சம் சிஐடி மூலம் வேணும் இருக்கு. யார் யார் நான் முதல்ல சொல்லணும், யார் யார் எந்தெந்த வார்த்தையை கேட்குற எந்த எழுத்துக்களை கேட்குறாங்கிறத மண்டைகளை போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா இல்லை, எல்லா விளையாடுற மாதிரி இது இல்லை. இது கொஞ்சம் என்னது அலார்ட் ஆறுமுகம், அலார்ட் ஆறுமுகமாக இருக்கணும். அப்போதான் இதில் வெற்றி பெற முடியும். இதில்
காமராஜ் 100 மதிப்பெண்கள் பெறுகிறார். மற்றவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண். முதல் சுற்றின் முடிவில் திரு காமராஜ் அவர்கள் 70 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அதே முதல் சுற்றில் ஜெயந்தி அவர்கள் 50 மதிப்பெண்களும், சாந்தி அவர்கள் 50 மதிப்பெண்களும், படவேட்டான் அவர்கள் 90 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். இரண்டாவது சுற்றில் காமராஜ் அவர்கள் 50 மதிப்பெண்கள், திருமதி ஜெயந்தி அவர்கள் 30 மதிப்பெண்கள், திருமதி சாந்தி அவர்கள் 35 மதிப்பெண்கள், திரு படவேட்டான் அவர்கள் 35 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் திரு காமராஜ் அவர்கள் 80 மதிப்பெண்கள், திரு ஜெயந்தி அவர்கள் 70 மதிப்பெண்கள், திருமதி சாந்தி அவர்கள் 60 மதிப்பெண்கள், திரு படவேட்டான் அவர்கள் 70 மதிப்பெண்கள். நான்காவது சுற்றில் காமராஜ் அவர்கள் 100 மதிப்பெண்கள், ஜெயந்தி, சாந்தி, படவேட்டான் அவர்கள் மதிப்பெண்கள் பெறவில்லை. நேயர்களே, நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை சுற்றுக்களையும் பார்த்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள். போட்டியில் பங்கேற்ற போட்டியாளர்களே ஈடுபாட்டோடு விளையாடினார்கள் என்று எண்ணுகிறேன். காமராஜ் எப்படி இருந்தது? புது அனுபவமா இருந்தது. நிகழ்ச்சி எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயந்தி? அருமையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது கடைசி சுற்று. எது? கடைசி சுற்று தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கவிதாயினி ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் கனவில் கூட எதிர்பார்த்தேன். மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளதை சொல்லியிருக்கிறார்கள், உள்ளத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதையே மிகப்பெரிய பாராட்டாக எடுத்துக் கொள்கிறேன். இதை இந்த நிகழ்ச்சியில் முதல் இடம் பிடித்த போட்டியாளர் யார் என்பதை அறியும் நேரம் வந்திருக்கிறது. இந்த போட்டியில் 4 சுற்றுகளிலுமே மிகச் சிறப்பாக விளையாடி முதல் இடம் 300 மதிப்பெண்களோடு முதல் இடம் பிடித்திருக்கிறார் திரு காமராஜ் அவர்கள். அவருக்கு தமிழ் தொலைக்காட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் என்ஜே ரங்கோ. வணக்கம் நேயர்களே.